புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் உமாபதி ராமையா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ராஜகிளி. இதில் தம்பி ராமையா, சமுத்திரகனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க. ராஜகிளி படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இந்த படம் வந்து 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர். இது ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல் நிறையா இருக்கும். இன்றைய விழா நாயகன் அண்ணன் தம்பிராமையாவாக இருந்தாலும் நிஜ நாயகன் சுரேஷ் காமாட்சி சார் தான். பணம் வச்சிருக்கிற எல்லாரும் படம் எடுக்க முடியாது. ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரசனை தேவை. நீங்கள் சாதாரணமாக விஷயம் பண்ணலன்னு புதுசாக ஒரு அத்தியாயத்தை தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. மலையாளத்தில் சீனிவாசனுடைய இடம் மாதிரி இங்கே தமிழில் ஒரு இடம் வந்து காலியாகவே இருக்குது. அந்த இடத்த அண்ணன் தம்பிராமையா அண்ணன் மூலமாக நீங்கள் வந்து தொடங்கி வச்சுருக்கீங்க. எப்படி சீனிவாசன் சாரோட மகன் வினித் சீனிவாசன் இருக்காரோ அதே மாதிரி தம்பி உமாபதி ராமையாவும் அந்த இடத்துக்கு வருவார். இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சமீபத்திய உங்களுடைய படங்களில் வந்து எடுத்து பார்க்கும்போது பெரிய படங்களும் பண்ணுறீங்க. அதே மாதிரி நல்ல ரசனையான நல்ல கலைஞனுங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சமீபத்தில் வந்த ஹபீபி எப்படி தம்பிராமையான ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு டைரக்டர் உங்கள் எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதே மாதிரி கஸ்தூராஜாவை வந்து ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் வச்சு எந்த ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு கதையுள்ள ஒரு ரொம்ப நேர்மையான கலைஞனாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. பணம் வச்சுருக்கிற எல்லாருமே படம் எடுத்துருவாங்க. ஆனால் அது நல்ல ரசனையோடு எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது, அவங்க தான் உண்மையான கதாநாயகன். அதே மாதிரி கனியும் தம்பிராமையானும் சேர்ந்தால் வந்து அந்த காம்போ வந்து எப்போவுமே ஒரு வைப்ரேஷனான காம்போவாக இருக்கும். அண்ணனை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவர் ஒரு நடமாடும் வந்து டிரான்ஸ்ஃபார்மரு. எப்போல்லாம் எனக்கெல்லாம் தொங்கல் வருதோ டக்குன்னு ஒரு மணி நேரம் போய் பேசிட்டு வந்தோன்னா டக்குன்னு எனர்ஜி ஏற்றிட்டு வந்துடலாம். அவர் ஒரு நடமாடும் டிரான்ஸ்ஃபார்மரு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் வந்து 90s கிட்ஸுக்கு ரத்த கண்ணீரெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் 2K கிட்ஸுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர் தான் இந்த ராஜாக்கிளி. இந்த படத்தில் வந்து நான் ஒரு அப்பா கணவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேடு கட்டவனா நீங்கள் அப்படி ஒரு அப்பனை பார்க்கவே முடியாது. அதில் ஊருக்கு 10 பேர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க. என்கிட்ட அண்ணன் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப ஸ்டார்ட் பண்ணும்போதே தம்பி கனுமுத்துராஜா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு என்ன, நாட்டாமில் இந்த மிச்சர் கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. வந்து அவ்வளவு நீங்கள் ரசித்து பார்க்க முடியும். ஏன்னா எல்லார் உள் மனசுக்குள்ளேயும் ஆள் மனசுக்குள்ளே ஒரு பாயிண்டில் அப்படி கேரக்டர் எல்லா பேரும் இருக்கத்தான் செய்கிறோம் நம்ம வந்து. ஸோ அது எல்லாருக்கும் போய் கனெக்ட் ஆகும். அந்த கேரக்டருக்கு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் நிஜ கலைஞன் நிஜ கதாநாயகன் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் நன்றி. நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இருந்தாலே மழை பெய்யும்னா ஒட்டுமொத்த மேடையும் நல்லவங்களாக அமர்ந்திருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ மழை பெய்யும்னு பார்த்துக்கோங்க. ராமநாதபுரத்தில் பெய்கிற மழை சென்னைக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன் நல்லவன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு படைப்பாளிக்கும் வந்து ஒரு சமூக நோக்கம் இருக்கணும். சமூக நோக்கம் இல்லாதவர்கள் படைப்பாளியாக இருக்க முடியாது. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஏதோ ஒரு வடிவத்தில் அதே மக்களுக்கு கடத்தணும். அப்படி கடத்தக்கூடியவர் தான் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள். எத்தனையோ இடையூறுகள் அவர் வந்து அவருடைய கருத்தியல் சார்பாக அவர் இந்த களத்தில் நிற்பதற்கு எத்தனையோ இடையூறுகள் உண்டு. அந்த இடையூறுகளும் தாண்டி தன்னுடைய கருத்தியலில் உறுதியாக நின்று கொண்டு தயாரிப்புகளை செய்யக்கூடியவர். அதே போல இந்த படத்தினுடைய கதை, வசனம், இசை எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிற இந்த படத்தினுடைய உண்மையான நாயகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பி ராமையா அவர்கள். மனசுல பாராட்டுதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே நீலாம் நல்லா வர்றேன் தம்பி, நல்லா வருவேலா, வந்துருவேன், விட்டுருவனா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா உண்மையிலே மனத்துக்கண் மாசிலநாதன் அனத்துக்கண் ஆகல நீர பெற அப்படிங்கிற மாதிரி உள்ளு ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசாம எல்லோரிடத்திலும் வெளிப்படைத்தன்மையோடு பாராட்டக்கூடிய அவர் அளவுக்கு பாராட்டுற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் நான் பார்த்தது இல்லை.
அப்படி பாராட்டுவாரு. உண்மையிலே அவர் நமக்குள்ள இப்படி திறமை இருக்கா அப்படிங்கிறத அண்ணன் தம்பிராமையா அவர்கள் பாராட்டும் போதுதான் தெரிய வரும். அப்படி நல்ல ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தணும், நல்ல ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடியன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி. அப்படிதான் நான் வந்து தொடர்ச்சியா வழக்கு போட்டு ஒவ்வொரு நீதிபதியும் எனக்கு ஜாமீன் கொடுக்காம உள்ளுதிக்கு போட்டாங்க. எத்தனை நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுக்காம இருந்திருப்பான், நீயே இந்த படத்துல நீதிபதியா நடிச்சு ஜாமீன் கொடுக்காத, உள்ளுதிக்கு போடு அப்படின்னு சொல்லி எனக்கு நீதிபதி கதாபாத்திரம் கொடுத்தாரு. அது சொல்லிதான் கொடுத்தாரு. அதை கொடுப்பதற்கு அவர் மட்டும் காரணம் இல்ல, அவருடைய அன்பு மகன். அவர் நினைத்ததெல்லாம் அவர் இதுவரைக்கும் நடந்திருக்கு, அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு. அப்படித்தான் எங்களுடைய ஆக்சன் கிங் அர்ஜுன் அவருடைய அன்பு மகளை அவர் கரம் பிடிச்சாரு, நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. அதே போல இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக இந்த படத்தை எடுத்தாரோ, டைரக்டர்னா பொதுவா சொல்லுவாங்க, நம்மளும் நிறைய இயக்குநர்களை வந்து படப்பிடிப்பு தலங்கள்ல பார்த்திருக்கோம், பரபரப்பா இருப்பாங்க, ஆக்சன் கட் போயிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி கூலா சாஃப்டா இப்படி ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அவர் கோவப்பட்டு நான் பார்த்தேன். நான் இருந்தது ஒரு 5-6 நாள் தான் படப்பிடிப்புக்கு போனேன். அந்த 5 நாட்கள் பார்த்து கூட சின்ன கோபம் கூட ஒரு முகத்துல பார்த்தாலே சிரித்து கொண்டு ரொம்ப மென்மையான ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்காரு. தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத இயக்குனராக மரியாதைக்குரிய தம்பி உமாபதி வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சின்ன இருண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்திற்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும். சாட்டைன்னா சமுத்திரக்கனி அண்ணன் கூட நிற்பாரு, அந்த சாட்டை தம்பிராமையா நிற்பாரு. சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாஜி இருப்பாரு, எல்லா சாட்டையும் நிற்கும். நான் இதுல ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்ல விரும்புறேன். நான் வந்து ஒரு துரைமுருகன் அப்படின்னு ஒரு பேர் தான் என் பேரு. ஆனா எனக்கு முன்னாடி ஒரு அடைமொழி உருவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 13 வழக்குல என் பேரு சாட்டை துரைமுருகன் இருக்கு. அதே போல யூடியூப் சேனல்ல தேடினா சாட்டைன்னு ஒரு 2000 வீடியோ வருது. கூகுள்ல போனா சாட்டை அப்படிங்கிற பேர் வருது. அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் அண்ணன் அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களும் அண்ணன் தம்பிராமி அவர்களும் தான். இந்த 2 பேருடைய இன்ஸ்பிரேஷன்ல நடித்து வந்த அந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த பிறகு தான் என் யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பேரே வச்சேன். இப்போ சாட்டைன்னு போட்டு அவங்க படம் வராது, என் படம் தான் வரும். நான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டேன். அப்போ அப்படி நிறைய ஒரு தொடர்பு உண்டு. அதே போல அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களும் வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய நபர் கிடையாது. ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள். அப்படியெல்லாம் ஒரு இப்படிப்பட்ட கலைஞர்கள், படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கிடைப்பது அரிது. அப்படிப்பட்டவர்களும் ஒன்று கூடி தயாரித்திருக்கிற ஒரு படம். இந்த படத்துல 2 பாட்டு பார்த்தோம். ஒன்று வந்து நம்மளுடைய உடலை நடுங்க வைத்தது, இன்னொன்று உள்ளத்தை நடுங்க வைத்தது. 2 பாட்டுமே. அதே போல இந்த படமும் உடலையும் உள்ளத்தையும் நடுங்க வைக்கும். தமிழ் சமூகத்துல இந்த படம் சின்ன அதிர்வுகளை நிச்சயம் ஏற்படுத்தும். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமை அவர்களுக்கும் அவருடைய அன்பு மகன் உமாபதி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும், இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும்.